Tang, tang. Yes. Hi, hello, and vanakkam. Welcome to my YouTube channel, Actor Arvind Cat. இன்னைக்கு நாங்க பேச போறது yes, the most happening Bollywood film of the year, War 2. Let's go to the video. Hi, hello and welcome back to my YouTube channel, Actor Arvind Cat. இன்னைக்கு நம்ம பேச போறது War 2. Yes, the most happening Bollywood ஓட ஸ்டார் படம் War 2 பத்தி நம்ம பேச போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா yes, the most handsome hunk of Bollywood of I think India is Hrithik Roshan. அவர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. And yes, to add to the the icing on the cake, நம்ம ஜூனியர் என்டிஆருங்க. எஸ், War 2 பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரோட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷன் இந்த படம். அண்ட் பேசிக்லி திஸ் War 2 இஸ் பார்ட் 2 ஆஃப் வார் படம். வார் படம் எண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா War 2 படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கிளைமேக்ஸ், அந்த லாஸ்ட் இந்த கிளிப்பிங் இருக்குல்ல, அந்த ஃபைட்டோட ஸ்டார்ட் ஆகுதுங்க அந்த படம். And afterwards, what happens is Hrithik Roshan fights for the thing, and nalla oru sequence. One line, let me just tell you the same thing about country, India, and sacrificing for the country. ஒரு warrior-oda கதை தான் இது. And of course, இதுல என்ன ஆகுதுன்னா, let me just start you with the whole story. War 2ல வந்து Hrithik வந்து he'll be eliminating the wrong people, that is the bad people. அவங்களோட சிண்டிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிட்டு இருப்பார். ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு வில்லன் மாதிரி தான் இருப்பார் அவர். பட் ஹி வில் பி டூயிங் குட் ஃபார் தி கண்ட்ரி ஒன்லி. என்ன ஆகுதுன்னா, திஸ் பேசிக்லி தேர் இஸ் அ பிக் ஹியூஜ் குரூப் கால் கலிங்கிற ஒரு கேங்ஸ்டர் மாதிரி, நாட் ஒரு கேங்ஸ்டர், மேபி கேன் சீ பிக் சிண்டிகேட், ஒரு என்ன சொல்றது, ஒரு way of they basically want to destroy the country. இந்தியா வந்து எப்படியாவது வந்து அழிக்கணும்னு சொல்லி இவங்க நினைக்கிறவங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரீஸ் லைக் சைனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், அப்புறம் வந்து ரஷ்யா, இந்த மாதிரி ஒரு ஃபியூ கண்ட்ரீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தெம் தி ஹையர்ஸ் Hrithik Roshan to do all these things. பட் Hrithik Roshan என்ன பண்ணுவார்னா, சரி நான் இவங்களெல்லாம் எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு he will be doing the good way so that he will be as a good man to doing good for the country. இதுல என்ன ஆகுறதுன்னா, what happens unfortunately, ஒரு சீக்வன்ஸ்ல he is forced to kill Ashutosh Rana. அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன்ல to prove himself that he is that man, அவர் வந்து அவரை சுட்டு கில் பண்ணிடுவார். ஸோ இதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்தியன் கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட் ஒன் மோர் ஆஃபீஸர் கால்ட் அவர் ஜூனியர் என்டிஆர். அவரோட பேர் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம். Hrithik Roshanோட பேர் பார்த்தீங்கன்னா கபீர். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஹவு விக்ரம் என்டர்ஸ். அவரோட என்ட்ரி என்டிஆர் மாசா இருக்குங்க. ஐ திங்க் ஹீ இஸ் ஈக்குவலி ஐ திங்க் த ஒன்லி பர்சன் மேட்சிங் டு Hrithik Roshan இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் அண்ட் டான்ஸ் வைஸ் சரி, அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தை வந்து நம்ம அனில் கபூர் சார் ஹஸ் டன் அ பியூட்டிஃபுல் ரோல். அண்ட் எஸ், டு ஆட் தி கிளாமர், அஃப்கோர்ஸ் வி ஹாவ் நம்ம ஐயோ டக்குன்னு ஒரு செகண்ட் வரல. ஷீ இஸ் தி ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் what happens is இந்த படத்துல வந்து ஒரே ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நடக்கும். எஸ்பெஷலி தேர் இஸ் ஒன் ஃபைட் வேர் தி சீக்வன்ஸ் இஸ் லைக் கார் ஃபைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஹாலிவுட் ஸ்டைலில் எடுத்திருக்காங்க. அண்ட் மிஷன் இம்பாசிபிள் எப்படி ஒரு ஃபைட் அந்த ஃப்ளைட்டில் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு. இவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா there will be a past between these two people. They will be friends during childhood. அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா, these people will be basically இந்த ரெண்டு பசங்க, that is Hrithik Roshan and ஜூனியர் என்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, திருடிட்டு ஒரு வாட்டி இதை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து அசுதோஷ் ராணா வந்து கம் அண்ட் செலக்ட் தீஸ் பாய்ஸ் டு மேக் தம் குட், நம்ம கண்ட்ரிக்கு நல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா Hrithik Roshan தான் செலக்ட் பண்ணாரு. நம்ம ஜூனியர் என்டிஆர் வந்து he doesn't get selected. ஸோ அந்த கோவத்தில் என்ன பண்ணுவார், தி டைம்ஸ் நெகட்டிவ், அந்த மைண்டில் வந்து நெகட்டிவிட்டி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸில் பாஸ்டில் தெரிய வரும் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி இந்த படத்தோட ட்விஸ்ட்.
இந்த கிளைமேக்ஸ்குள்ள. தென் அஃப்கோர்ஸ் ரித்திக் ரோஷன் வில் ட்ரை டு சேவ் த கண்ட்ரி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒன் சீக்வன்ஸ் அட் இஸ் ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் செம்மையாக எடுத்திருக்காங்க. பட் அதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் காமிச்சிருக்காங்க ரெண்டு பேரோட நடுவில். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் என்டிஆர் அண்ட் ரித்திக் ரோஷன் த காம்பினேஷன் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஜஸ்ட் கோ அண்ட் என்ஜாய் த மூவி. ரெண்டு பாட்டு இருக்கு அதில், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஒன் யூ ஷுடன்ட் மிஸ் தி சாங் வேர் ரித்திக் அண்ட் என்டிஆர் டான்ஸ். என்ன கிரேஸ் ரெண்டு பேரோட டான்ஸ், சத்தியமாக சொல்கிறேன். ஐ திங்க் ரித்திக் ரோஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் இன் த கண்ட்ரி அண்ட் என்டிஆர் டு ஜாயின் ஹிம். இவங்களை தவிர எனக்கு நான் வேறு தெரிஞ்சிருக்கேன் யாருமே வந்து டான்ஸை வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் ஆடுறதே இல்லை. வார் 2 அல்டிமேட் ஃபிலிம். ஜஸ்ட் கோ என்ஜாய் த ஃபிலிம். அண்ட் கியாரா அட்வானி எஸ் ஞாபகம் வந்துச்சு. கியாரா அட்வானி தான் ஹீரோயின்ங்க இந்த படத்தோட. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா கிளாமராக ஷீ இஸ் ஆக்டட். அண்ட் அஃப்கோர்ஸ் ரைட் பேர் ஃபார் ரித்திக் ரோஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ பிக் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். எஸ் பாபி டியோல் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு லாஸ்ட்டில் ஒரு கிளைமேக்ஸில் அந்த கிளிப்பிங்கில் வராது. அண்ட் that's when this alpha comes in. So I don't know whether it's the next version of War 2 or maybe War 3. So alpha nu varum. That is the end of the film. So yes, hope you liked my video. Please இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எஸ் ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அமைக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much. Until next time, this is Tata. Bye bye. Love you all from actor Arvind Cat. Cheers. War 2.